நீட் ஜேஇ மெயின் ஜேஇ அட்வான்ஸ் எப்படி பண்ணணும்னு தெரியாமல் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எல்லாருமே ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட் மெட்டீரியலை படிக்கிறாங்க, இல்லை ஏதாவது ஒரு பப்ளிஷரோட புக்கை படிக்கிறாங்க. அப்புறம் பேப்பர் முடிக்க முடியல, லென்த்தியாக இருந்தது, டஃப்பான்றாங்க. ஆக்சுவலாக அது ஒரு ஸ்டாண்டர்ட் மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் இருக்குது. ஸோ ஏன்னா ஜேஇ மெயின் நீட் எல்லாமே என்சிஆர்டி பேஸ் பண்ணி தான். அப்போ நீங்கள் என்சிஆர்டி பேஸ் பண்ணும்போது என்சிஆர்டி புக்கோடு சேர்த்து தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். இங்கே பாருங்கள் நாங்கள் என்ன பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்சிஆர்டி புக்கு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து சிபிஎஸ்சியாக இருந்தாலும் ஸ்டேட் போர்டாக இருந்தாலும் வேறு எந்த போர்டாக இருந்தாலும் இதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் நீங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள். சிபிஎஸ்சி போர்டு எக்ஸாம் என்சிஆர்டி எக்ஸாம்பிளர் ப்ராப்ளம், அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபவுண்டேஷன் புக், எம்சிக்யூ அதிகமாக இருக்கிற ஒரு புக், ஏதாவது ஒரு பப்ளிஷரோட புக்கை வாங்கிக்கலாம். ஸோ அப்போ நீங்கள் போர்டு எக்ஸாம் ப்ராக்டிஸ் பண்ணணுன்னா என்சிஆர்டி எக்ஸாம்பிளர் ப்ராப்ளம் அண்ட் நீட் அண்ட் ஜேஇ ஃபவுண்டேஷன். ஏன் இது கொடுக்குறேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். ஏன்னா இப்போ வர 20-30% ஆஃப் த கொஷின் வந்து நீட் ஜேஇ லெவலில் தான் இருக்குது. நான் சொல்கிறது சிபிஎஸ்சி போர்டு எக்ஸாம். அப்போ நீங்கள் இது ஃபுல்லாக பண்ணால் தான் நீங்கள் சிபிஎஸ்சி பண்ண முடியும். இப்போ இதுவே நீங்கள் நீட் போகிறீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணணும், இந்த ப்ளூ கலரில் இருக்கிற நீட் ரெஃபரன்ஸ் புக் அண்ட் பிஒய்க்யூ. இப்போ நான் இப்போது சமீபத்தில் ஒரு 40-50 ஸ்டூடெண்ட்டோட இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன். என்ன புக் வச்சு படிக்கிறீங்கன்னா, நாங்கள் என்சிஆர்டி வச்சுருக்கோம், பிஒய்க்யூ புக் வச்சுருக்கோம். அவங்க இந்த 2 புக்கு மட்டும்தான், 2 செட் ஆஃப் புக்ஸ் தான் வச்சு படிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு இது எதுவுமே தெரியாது. தட் இஸ் என்சிஆர்டி புக் அண்ட் இந்த பிஒய்க்யூ. இதை மட்டும் வச்சு படித்தா எப்படி உங்களுக்கு வந்து அட்டன் பண்ண முடியும்? நீங்கள் இந்த ஃபவுண்டேஷனில் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி எக்ஸாமோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து நீங்கள் எக்ஸலண்ட்டாக சால்வ் பண்ண முடியும். நீங்கள் வெறும் இதில் வந்து 6 புக்கு 7 புக்கு படித்தும் பிரயோஜனம் இல்லை. ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங் ஆகணும். அப்போ நீங்கள் நீட் படிக்கிறீங்கன்னா என்சிஆர்டி எக்ஸாம்பிளர் ப்ராப்ளம் ஒரு ஃபவுண்டேஷன் புக் அண்ட் தென் நீட் ரெஃபரன்ஸ் புக் அண்ட் தென் நீட் பிஒய்க்யூ. இதை முடிச்சுட்டு இதுக்கப்புறம் நீங்கள் ஜேஇ ரெஃபரன்ஸ் புக் அண்ட் ஜேஇ மெயினோட பிஒய்க்யூ ப்ராக்டிஸ் பண்ணணும். ஜேஇ படிக்கணும், எதுக்கு நீட் படிக்கணும் உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். ஸோ நீங்கள் நீட் பிஒய்க்யூ சால்வ் பண்ணிங்கன்னா ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி தியரட்டிக்கல் கொஷின்ஸ் லேர்ன் பண்ணலாம். இன்னொன்று ஏரியா லெவல் 1 கொஷின்ஸ் பண்ணலாம். ஜேஇ மெயினை பொறுத்த வரைக்கும் லெவல் 2 தான். அப்போ நீங்கள் இது பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு கிளியர் வந்து ஓகே பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கேன் நான் ஜேஇ மெயினில் இதை இந்த ஆர்டரில் படிக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் வரும். பேப்பர் டஃப்பாக வந்தால் பயப்பட மாட்டீங்க. முதல்ல அந்த பயம் வரதுக்கு என்னென்னா, ஃபவுண்டேஷனில் நீங்கள் வீக்காக இருந்தால் தான் பயம் வரும். ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருந்தால் உங்களால் எந்த டைப் ஆஃப் கொஷினும் நீங்கள் கிராக் பண்ணலாம். அப்போ ஜேஇ அட்வான்ஸ் வரும்போது நீங்கள் இதை எல்லாமே படிக்கணும். 1, 2, 3, 4, 5, 6 லெவல் தான். இப்போ எல்லோரும் ஒரு புக்கு நேம் சொல்லுவாங்க, அந்த புக்கு தான் படிக்கணும். அப்போ இதை மட்டும் படித்தா இதெல்லாம் யார் படிப்பா? இதுதான் ப்ராப்ளமே. நீங்கள் என்சிஆர்டி பேஸ் பண்ணி படிக்கணும். சிம்பிள். எப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து மேட்ரிசஸ் படிக்கிறீங்க ஜேஇ மேத்ஸுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு என்சிஆர்டி புக்கு எக்ஸாம்பிளர் ப்ராப்ளம், அதில் இருக்கிற எம்சிக்யூ ஃப்ரம் ஃபஸ்ட் பேஜ் டு லாஸ்ட் பேஜ் பார்த்துட்டு ஒரு ஃபவுண்டேஷன் புக், அப்போ இன்னும் அடுத்த லெவலுக்கு போகலாம். அதுக்கப்புறமா இதில் வந்து நீங்கள் பயாலஜி வராது உங்களுக்கு வந்து, ஸோ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபிசிக்ஸ் புக்கை நீங்கள் பிஒய்க்யூ ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மெயினோட பிஒய்க்யூ மெயினோட ரெஃபரன்ஸ் புக் பண்ணிவிட்டால் உங்களோட ஃபவுண்டேஷன் 100% ஸ்ட்ராங் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஜேஇ அட்வான்ஸ் கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எக்ஸலண்ட்டாக உங்களால் மார்க் எடுக்க முடியும். ஸோ எல்லாருமே பண்ணுற தப்பு என்னென்னா, ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டியூட்டோட புக்கு இல்லை பர்டிகுலர் பப்ளிஷரோட புக்கோட மட்டும் நீங்கள் மல்டிபிள் டைம்ஸ் பண்ணுறீங்க. அப்படி பண்ணக்கூடாது. இந்த ஆர்டரில் தான் பண்ணணும். ஸோ மார்வலில் நாங்கள் இந்த டைப் ஆஃப் மெட்டீரியல்ஸ், ஒரு செட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் கொடுக்குறோம், இன்னொரு செட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் ஸ்டூடெண்ட்ஸை வாங்க வைக்கிறோம். இது மட்டும் இல்லாமல் நாங்கள் அடிஷ்னலாக என்ன பண்ணுறோம், ரிவிஷன் நோட்ஸ் கொடுக்குறோம் அண்ட் தென் ஷார்ட் ட்ரிக்ஸுக்கான வீடியோஸ் அண்ட் புக்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம் நாங்கள். ஸோ இந்த ஆர்டரில் நீங்கள் படித்தா நீட்டு, ஜேஇ மெயின், ஜேஇ அட்வான்ஸ் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். ஸோ நீங்கள் வந்து ஹை மார்க்கோட கிராக் பண்ணி உங்களோட ட்ரீம் மெடிக்கல் காலேஜ், ட்ரீம் என்ஐடிஸ் அண்ட் ஐஐடிஸ் ஜாயின் பண்ணலாம். நீங்கள் எங்களோட நீட் ஆர் ஜேஇ மெயின் லைவ் ஆன்லைன் கிளாஸை ஜாயின் பண்ணணுன்னா கீழே இருக்கிற நம்பர் கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ.